எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜென்சன் பெரியகல்லாவிற்கும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் கூகுள் குரோம்ல சீக்ரெட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோவை பிளே பண்றதுக்கு நம்ம கணினியில் இருக்கிற பிளேயரை பயன்படுத்துவோம். ஆனா ப்ரௌசரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது எப்படி என்றால், நீங்க எந்த வீடியோவை பிளே பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அந்த ப்ரௌசருக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வீடியோ பிளே ஆகிறது நீங்க அவரை அனுப்பலாம். இரண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு மொழிகளை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் என்று டைப் பண்ண வேணும். அதுல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அந்த டிரான்ஸ்லேட்டுக்குரிய ஆப்ஷன் வந்திருக்கு. அதுல முதலாவது என்ன லாங்குவேஜ்ல நீங்க கதைக்க போறீங்களோ அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷ் எடுத்துக்கொள்றேன். அடுத்தது எந்த லாங்குவேஜ்ல நீங்க அந்த மொழிநடைய மாத்த போறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இதுல ரெண்டு முறையில நீங்க மாற்றம் செய்யலாம். ஒன்று வந்து டைப் பண்றதன் மூலம், உதாரணம் ஹவாயு என்று டைப் பண்றேன். அங்க அது மாறி இருக்கிறது நீங்க அவதானிக்கலாம். எப்படி இருக்குது சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களுடைய ஹெட்போனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது டிரான்ஸ்லேட் பை வாய்ஸ் என்றது கொடுத்து போட்டு இங்கிலீஷ்ல பேசலாம். ஹவாயு பாத்தீங்கன்னா ஹவாயு வேண்டா எப்படி இருக்குது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாப் வாட்ச் டைமர் ரெண்டையும் ஆன்லைன்ல பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி பார்க்க போறோம். நீங்க கூகுள் டைமர் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டைமர் ரெண்டா ஸ்டாப் வாட்ச் வந்து இருக்கிறத அவதானிக்கலாம். நான் டைமர் ஒன்றை செயற்படுத்தி காட்டுறேன் பாருங்க. 5 நிமிடத்துக்குரிய ஒரு டைமர் ஓடிக்கொண்டிருக்கு. இதுல நீங்க இந்த நேரத்தை கூட்டுறதுக்கு வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம். அதே போல அங்கால ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அதுல ஸ்டார்ட்டை கொடுத்து நீங்க ஸ்டாப் வாட்சை பயன்படுத்திக் கொள்ளலாம். நான்காவது நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆஃப்லைன்ல இருக்கக்கூட நம்ம கேம் விளையாடிக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த டைனோசரை ஓட வைக்கிறதுக்காக என்ன செய்யணும், ஸ்பேஸை கிளிக் பண்ண வேணும். ஸ்பேஸை நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த டைனோசர் ஓடிக்கொண்டிருக்கும். அதுல இருக்கிற மரங்களை நீங்க தாண்டி வேணும். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கேன். நன்றி, வணக்கம்.